கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளின் தியானத்தை கண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தியான வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு பயணிக்கிறார். உங்களை பலப்படுத்தும்படி யூ லைக் டு எம்பவர் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்கு, உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு கேட்பதில்லை, அவர் வார்த்தையின்படி நடப்பதில்லை. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய விரும்புகிறோம். ஏனென்றால் பாவம் நமக்குள் இருக்கிறபடினால் நாம் விரும்புகிற நன்மையை செய்ய முடியாமல் விரும்பாத தீமையைத்தான் செய்கிறோம் என்று ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை மீட்டெடுத்த ஆண்டவர், உனக்காக தன்னையே விலைக்கரியமாய் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய மனதற்றவர்களாய், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய துணிகரமாய் இருக்கிறோம். துணிகரமான பாவம் செய்வதற்கு சத்துரு நம்முடைய கண்களை மறைத்திருக்கிறான், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றும் நம்மோடு அன்பாக இருக்கிறார். உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். இங்கே பார்க்குறோம், எம்மாவூருக்கு போகிற 2 சீஷர்கள் பயணித்து கொண்டிருக்கிற வேளையில் இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து கொண்டார் என்று இந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அதில் எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு, நான் மரித்து உயிர் தெழுவேன், நீங்கள் எல்லோரும் கலிலேயாவுக்கு வாங்கள் என்று தான் தன்னுடைய சார்ந்தவர்கள், தன்னை பின்பற்றினவர்களுக்கு சொன்னார். ஆனால் இவர்களோ எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். எம்மாவூருக்கு போனாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய மனுமக்களை அவர் வெறுக்கிறவர் அல்ல. அவர் எம்மாவூருக்கு போகிற சீஷர்களை தேடி போகிறார், அவர்களோடு பயணிக்கிறார், அவரோடு நடக்கிறார் என்று பார்க்குறோம். அவர்களோடு நடக்கின்ற ஆண்டவர். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவராக இயேசு அறிந்தவர்களாக இருக்கலாம், இல்லை அறியாதவர்களாக இருக்கலாம், இல்லை அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படி பல காரியங்களை உட்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை நேசிக்கிறவர் ஆண்டவர். உங்களுடைய படிப்பில், வேலையில், குடும்ப காரியங்களில் நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே அவரும் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு பயணிக்கிறார். அதனால தான் ஏசியா தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவரை குறித்து சொல்லும்பொழுது அவருக்கு இன்னொரு பெயர் இம்மானுவேல் என்று சொன்னார்கள். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயராம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். என் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் தானே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. நீங்கள் கூட இருந்தால் எந்த தீமையும் தீங்கும் உன்னை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாக எது நம்மை அணுகும்? அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், ஒரு தீங்கும் என்னை அணுகாது. சத்ருவானவன் ஒரு நாள் தேவனை சந்தித்த பொழுது தேவன் அவனை கேட்டார், என் தாசனாகிய யோபை பார்த்தியானா? யோபு கிட்ட போக முடியல, ஏனென்றால் அவனை வேலி அடைத்து பார்த்து கொண்டிருக்கிறீர், நான் எப்படி அவன் கிட்ட போக முடியும் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை தேடி உங்களை சுற்றி ஆண்டவராகிய தேவன் வேலியாகி இருக்கிறார், மதிலாக இருக்கிறார்.
அவர் உங்களை பார்த்து கொண்டே உங்களோடு வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். இரண்டாவது, இந்த 24ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் நம்மோடு நடந்து வருகிறவர் மட்டுமல்ல, பயணிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரி, நீங்கள் படித்திருக்கலாம், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், வசதி உள்ளவர்களாக இருக்கலாம், வசதி அற்றவர்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருங்கள். மற்றவர்களை புண்படுத்தும்படி பேசுகிறதை நிறுத்துங்க. மற்றவருடைய மனம் நோகும்படி பேசுகிற காரியங்களை, சம்பாஷிக்கிற காரியங்களை நிறுத்துங்க. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கேட்டு பதிவு பண்ணுகிற ஆண்டவர். என் அன்பு சகோதரி சகோதரியே, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளாய் நீங்கள் ஒவ்வொன்றையும் பேசுகிறீங்க. அது நீங்கள் மறைந்து பேசலாம், யாரும் இல்லை என்று பேசலாம், யாரும் என்னை பார்க்கல முன்னாடி இல்லைன்றதுக்காக உங்கள் இஷ்டம் போல பேசி கொண்டிருக்கிறாயே, அதுக்கெல்லாம் நீ கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதெல்லாம் பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். இங்கே கூட எம்மாவூருக்கு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சீஷர்கள் பயந்து நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கலிலேயாவுக்கு போக வேண்டியவர்கள் எம்மாவூருக்கு ஓடுகிறார்கள். அவர்களோடு இயேசு பயணிக்கிற பொழுது அவர்கள் சம்பாஷிக்கிறதை அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த சம்பாஷிக்கிற ஒவ்வொன்றையும் அவர் கேட்டு விசாரிக்கிறவர். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். நல்லதை பேசுங்க, நற்பண்புகளை உங்களிலிருந்து வெளிவரட்டும், நற்குணங்கள் உங்களிலிருந்து வெளிவரட்டும். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்யுங்க. நாம் பேசுகிற ஒவ்வொன்றையும் அவர் கூர்ந்து கவனிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறார். அவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம், ஊழியக்காரர்கள் எங்கெல்லாம் பேசுகிறார்களோ அதை கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரி, என் ஆண்டவராக தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்றால் அவர் உனக்கு உதவி செய்கிறதுக்கு மட்டும் உன்னை பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் பதிவு பண்ணி கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஞானமாய் பேசுங்கள். ஆண்டவர் பார்க்கிறார் என்ற ஒரு பயத்தோடு பேசுங்க. நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஞானமாய் பேச பழகுங்கள். ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார், உங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் படிக்கிறவர்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், குடும்பத்தோடு இருக்கலாம், நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கலாம், பெற்றோரை விட்டு, உடன்பிறந்தவர்களுடைய குடும்பத்தை விட்டு தூர தேசத்தில் இருக்கலாம். நீங்கள் பேசுகிறதை ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய படிக்கிறவர்கள், உடன் பிறந்தவர்கள், உடன் வேலை செய்கிறவர்கள், உன்னுடைய அதிகாரிகளுக்கு விரோதமாக நீங்கள் மனநோகும்படி பேசுகிற ஒவ்வொன்றையும் கேட்கிறார். ஞானமாக பேசுங்க. மற்றொரு மனநோகும்படி பேசுவதை தவிர்த்து விடுங்க. வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க. வீணான சம்பாஷணைகள் பாவத்தை பெருக்கும், சாபத்தை கொண்டு வரும். தவிர்க்க முயற்சி எடுங்க. கடைசியாக இந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு பார்க்கிறார். இவர்களோடு நடந்து போனவர், சம்பாஷணைகளை கேட்டவர், இப்போது அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரை பார்த்தபொழுது அவர்கள் முகம் துக்கமுகமாக இருக்கிறது, மலர்ச்சியாக இல்லை. என் அன்பு சகோதரி சகோதரிகள் படித்திருக்கலாம், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு வருமானம் இருக்கலாம், நீங்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு நினச்சி சந்தோஷமாக இல்லை இருக்க முடியலையே. உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்கள் உண்டு. வேதனையின் மத்தியில் உடைந்து போனவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று போட்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனை சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறதை பார்த்து அமைதியாக இருக்கிறவர் அல்ல, உங்களை விசாரித்து உங்களுக்கு நன்மை செய்யணும்னு விரும்புகிறார். உங்களுக்கு நல்ல வழிகாட்டணும்னு விரும்புகிறார். அவருக்கு முன்பாய் சென்று கோணலானவெல்லாம் செவ்வையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உனக்காக யாவையும் செய்து முடிக்க விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தின் நிறைவு முகத்தில் தெரிகிறது. உங்கள் இருதயத்தினுடைய உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் முகத்தில் பார்க்கிறார். உங்கள் பயம் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயம், உங்கள் வியாதியை குறித்ததான பயம், உங்கள் பிள்ளைகளை குறித்ததான பயம், பலவிதமான காரியங்கள். நீங்கள் திருமணத்தை குறித்ததான பயமாக இருக்கலாம், வீடு கட்டுகிறதற்கான பயமாக இருக்கலாம், வேலை தேடிக்கொண்டிருக்கிற பயமாக இருக்கலாம், என்ன ஆகுமோ என்ற கலக்கத்தின் மத்தியில் இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். உங்களை பார்க்கிற ஆண்டவர், உங்களை விசாரிக்கிறவர்.
32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்வது போல, நான் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உங்கள் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை தருவென்றார். உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த காலை தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, பெரியவர்களுக்காக ஜெபிக்கிற, ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும். அவர்களோடு பயணிக்கிறவர், அவர் சம்பாஷணை கேட்கிறவர், அவர் முகத்தை பார்த்து விசாரிக்கிற, அவருக்கு வேண்டிய காரியங்களை நேர்வழியாய் நடத்துகிற ஆண்டவரை இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குறேன். வியாதி மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். அவருடைய தழுமையான கரங்களால் தொடுங்க, சுகமளிக்க வல்லமாய் இப்பொழுது அவள் மத்தியில் இறங்கட்டும். விசேஷமான ஒரு அபிஷேகம் செயலிருக்கிற அவயங்களை செயல்படுத்த வைக்கட்டும். சுவாமி, உங்களுடைய ஆவியானவர், தேவாவியானவர் ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளை உடைத்து ஒரு புது மனுஷனாக மாற்றுங்க, புது சிருஷ்டியாக மாற்றுங்க. வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்று உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தட்டும். உடைய கரங்களை ஒப்பு இந்த நாள் ஆசீர்வாதமாக நாளாக மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் சொல்லுவேன் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உங்கள் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.